மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மேலப்பாளையத்தில் அமரன் ஓடிய திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது ரகசிய இடத்தில் வைத்து 3 பேரிடம் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். மேலும் 3 தனிப்படைகள் மேலப்பாளையம் பகுதி முழுவதும் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா, வணக்கம். முழு விவரம். வணக்கம் கனிமொழி. மேலப்பாளையத்தில் உள்ள அலங்கார் திரையரங்கில் சனிக்கிழமை அதிகாலையில் மர்ம நபர்கள் 3 பேர் வெடிகுண்டுகளை வீசினர். இந்த சமூக வலைதளங்களில் காட்சி வேகமாக பரவி வந்தது. இது குறித்து மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேர்தல் வேட்டை நடைபெற்று வருகிறது. தனிப்படை போலீசார் மேலப்பாளையம் பகுதியில் இரு இடங்களில் கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதில் பெட்ரோல் குண்டு வீச்சில் 3 பேர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும், ஒரே மோட்டார் சைக்கிளில் வந்த நிலையில் அவர்களின் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் தயாரான நிலையை வைத்துக் கொண்டு நின்றதாகவும், மற்ற 2 நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை திரையரங்கில் வீசிவிட்டு அந்த மோட்டார் சைக்கிள் தப்பித்தும் செல்லும் காட்சியும் தற்போது வைரலாகி வந்தது. தொடர்ந்து இந்த கும்பல் மெயின் ரோடு வழியாக தப்பிச் செல்லாமல் கேமராவில் சிக்கிக் கொள்வோம் என்பதால் அறிந்து தெருக்கள் வழியாகவும் தப்பிச் சென்றுள்ளனர். இதனால் மேலப்பாளையம் பகுதி முழுவதுமாக தீவிரவாத தடுப்பு போலீசார் விசாரணை தொடங்கியிருந்தனர். தொடர்ந்து நெல்லைக்கு வந்த தீவிரவாத தடுப்பு போலீசார் ரமேஷ் கண்ணா தலைமையிலான இன்று 3வது நாளாக விசாரணை தொடர்ந்தனர். இன்று காலையில 3 பேரை பிடித்து பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 3 பேரை நெல்லையில் உள்ள ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒரு பக்கம் இருக்க, தனிப்படையினரும் மேலப்பாளையம் பகுதி முழுவதுமே தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.